வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் நெஞ்சங்கள் மற்றும் தமிழ் சித்தர் யூடியூப் சேனல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 14/1/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று தை மாதம் பொங்கல் திருநாள். வீட்டில் பொங்கல் வைத்து சூரியன் வழிபாடு செய்கிறது உகந்த நாள் இன்னைக்கு. சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று மாலை 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூரிய உதயம், இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:34 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:40 வரை பௌர்ணமி திதி, அதன் பிறகு பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை புனர்பூச நட்சத்திரம், அதன் பிறகு பூச நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:40 வரை பவகரணம், அதன் பிறகு இன்று மாலை 4:32 வரை பாலவகரணம், அதன் பிறகு கெவுளவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:38 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 11:24 வரை கேட்டை நட்சத்திரமும், அதன் பிறகு மூல நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழலும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதுக்காக மாமூலாக நீங்கள் என்னென்ன பணிகள் செய்தீங்களோ அந்த செய்த பணியை அப்படியே தொடரலாம். அதுலேயும் எந்த தடையோ குறையோ நேராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. கேட்ட உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் துல்லியமாகவும் கொடுக்குறோம். வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்திலே சந்திர பகவான். 4ஆம் இடத்து சந்திர பகவான் உங்களுக்கு மாத்திருஸ்தானத்தில் இருக்க காரணத்தினால லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் இந்த வியாபாரிகள் மேஷ ராசி நட்சத்திரத்தில் உள்ளவங்க இன்றைய வியாபாரத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான லாபம், இன்றைக்கி போதுமான லாபம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான நல்ல வழிவகை செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைய நாளில் தை திருநாளில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறீங்க. இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு இறை அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நீங்கள் சில விஷயங்களில் சில கசப்பான முடிவுகள் கூட மாறக்கூடிய தன்மை ஏற்படுங்க. இன்னைக்கு இன்றைய நாள் ஒரு
வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை மேஷராசிக்கு இன்று வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரிடமும் விவாதத்தை தவிர்த்துருங்க இன்னைக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்களில் இன்னைக்கு தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மாற்றம் நிகழக்கூடிய நல்ல நாளுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்கள் மீது மற்றவர்கள் அன்பு செலுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்னைக்கு உங்களை பாராட்டியே தீருவாங்க. ஆமாங்க, உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை என்று மேலதிகாரிகள் கூற உங்களுக்கு உச்சி மண்டையில் ஒரு ஐஸ் கட்டி தூக்கி வச்சது மாதிரி குளிரும். ஏன் சார் நாளைக்கு விடுமுறை நாளாச்சே, இது எப்படி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு செல்ஃபோன் மூலயமாக இந்த செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அல்லது நேராக பார்த்துனாச்சும் சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும்தாங்க இந்த ஆஃபீஸில் நிர்வாகத்தில் தூக்கி பிடிக்கிறதே, இந்த நிர்வாகத்தை ஓட்டுறது நீங்கள் தாங்க அப்படின்னு உங்களை பாராட்டியே தீருவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களுடைய சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் குடும்பத்தாருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் இருக்கிறதுனால ஒரு மாற்றமான செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவங்களை எளிதில் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படுங்க உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன நிம்மதி. ஆமாங்க, உங்களுக்கு வாக்கு வன்மையில் மற்றவர்களை நீங்கள் எதுவும் அவதூறாக பேசாமல் இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைச்சபடி அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இறை அருள் கிடைக்கிறதுக்கும் மூதாதிகளின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மிதுன ராசி அன்பர்கள் நினைத்தது நினைத்த மாத்திரம் நடக்கிறதுக்கு காலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்கிறது தான் முற்றிலும் உண்மைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மற்றவங்கள் மத்தியில் இன்னைக்கு தெரியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேண்டிய பொருள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அகலக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பக்தி வழியில் இறை வழியில் உங்களுடைய மனதை செலுத்துனீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்னைக்கு முடிந்தால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாங்க. செஞ்சீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு சாத்தியக்கூறு உண்டுங்க. கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை வளரக்கூடிய நாளாக இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகாரத்தினால தொழில் சிறக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இளைய சகோதரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் மறைந்திருந்தால் கூட மறைந்த சந்திரனால் நிறைந்த பலன் உண்டுங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களின் கோபங்களை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இன்றைய நாள் வெகு சிறப்பாக அருமையான நாளாக உங்களுக்கு மாறிடுங்க. இன்றைய நாள் குழந்தைகள் மீது கூட நீங்கள் கோபப்படுறதுக்கான வாய்ப்பு வரும். ஆனால் நீங்கள் கோபத்தை தவிர்த்துருங்க. கோபத்தை தவிர்த்திங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் என்பதில் மாற்றம் இல்லைங்க. சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அனுபவம் புதுசாக அன்னைக்கு பேசப்படுங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையில் புதிய உதயம் இன்னைக்கு ஏற்படுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்
உங்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, இன்றைய நாள் பொன், பொருள், தனம் இதெல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள்ல உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ரொம்ப நாளா தேடிட்டு இருப்பீங்க. காணாம போயிருக்கும் வீட்ல. அந்த பொருள் அல்லது ரெக்கார்ட் அல்லது தஸ்தாவேஜுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். மன சந்தோஷம், அளவற்ற சந்தோஷத்த ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மன சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. உத்திர நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய வார்த்தையை மற்றவர்கள் மதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடல் அதிகரிக்கும் இன்னைக்கு. சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஆர்வ மிகுதியால ஆதாயம் இன்னைக்கு பார்க்கலாம் நீங்க. துலாம் ராசி அன்பர்களே! துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால, விவேகத்தோட செயல்பட்டீங்கன்னா, வெற்றி உங்கள் பக்கம் தான். ஆக துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப நிதானமாவும், கண்ணியமாவும் வாழக்கூடிய நீங்க, உங்கள இன்னைக்கு அடுத்தவங்க லேசா நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால கொஞ்சம் புத்தி சாதுரியமா மற்றவங்கள அக்கம் பக்கம் பார்த்து பேசி, இன்னைய நாள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, ரஸ்க் சாப்பிடலாம். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு மற்றவங்கள அனுசரித்து போனீங்கன்னாக்கா, வெற்றி உங்கள் பக்கம் தான். சுவாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகம் இன்னைக்கு ஏற்படும் தொழில்ல. விவே விசாக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு சுமைகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே! விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, உங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சுகமான நாளுங்க இன்றைய நாள். இன்றைய நாள பொறுத்தவரையிலும் மனதிற்கு நிம்மதியான செயல்கள் நடைபெறதுனால, ஒரு சந்தோஷ சூழ்நிலை உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. குடும்பத்திலயும் எல்லோரோடையும் சந்தோஷமா, குதூகலமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள பொறுத்தவரையிலும் வரவேண்டிய பணமோ அல்லது பொருளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. விருட்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னா மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. விசாக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்கள அனுசரித்து போனீங்கன்னாக்கா, பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். சரிங்களா? அனுஷ நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே! தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால, சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்களுக்கு அமைந்திருந்தாலும், இன்றைய நாள் அப்படி ஒரு பெரிய பாதிப்பு இல்லாத சந்திராஷ்டமமா தான் இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள பொறுத்தவரையிலும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட உங்களுக்கு பாதிப்பு வராதுங்க. அதனால தெளிவற்ற நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சகஜம் தான். என்ன இப்படிலாம் நடந்துருச்சே, நம்ம ஒண்ணு நினைச்சோம், அது ஒண்ணு நடந்துருச்சேன்னு ஒரு சின்ன மனத்தாங்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. ஆக இன்றைய நாள பொறுத்தவரையிலும் பெரியோர் சொல் கேட்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். பெரியவங்க சொன்னா அத தட்டாம நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. அதில மாற்றம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனா கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட செயல்கள் கொஞ்சம் தடை ஏற்பட்டும் செயல்படுங்க. பூராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை இன்னைக்கு ஏற்படும். அதனால யோசனைய மாத்தாம பார்த்துக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உழைக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வலுப்பெறுங்க. மகர ராசி அன்பர்களே! மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் விவேகமான சிந்தனை உங்களுக்கு தோன்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள பொறுத்தவரையிலும் சில விஷயங்கள்ல ஒரு தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, உங்களுடைய ராசியவே திருப்பி அவர் பார்க்குறார். அதன் காரணமாக ஒரு அழுத்தமற்ற நிலையாக ஒரு மனசு இலகுவாகவும் இல்லாமல், டைட்டாவும் இல்லாம இன்னைக்கு நாள் கொஞ்சம் சிறு குழப்பங்களோட தான் தோணும். ஆக சிலருக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. 7ஆம் இடத்து சந்திர பகவான் சிலருக்கு
சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள் சிறு தூர பிரயாணம் அல்லது பெரிய பிரயாணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. ஆக உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனா தென்மேற்குங்க. அதிர்ஷ்டமான எண் 8ங்க. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு சிந்தனை உங்களுக்கு உதயமாகும். அந்த சிந்தனையில் நல்ல மாற்றமும் ஏற்படுங்க. திருவோண நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு புதுசா உங்களுக்கு வழிவகை தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு அபிவிருத்தியான நாளுங்க இன்னைக்கு. கும்பராசி அன்பர்களே! கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள பொறுத்தவரையிலும் மனத்தெளிவு ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. 6ஆம் இடத்து சந்திர பகவான் உங்கள ஒரு புதுமை மனிதனாக மாத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. மனத்தெளிவு ஏற்படக்கூடியதுனால குழப்பங்கள் மாறி இன்பங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனா உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க. சதய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்படுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மேன்மை வளர்ச்சி அடையுங்க. மீனராசி அன்பர்களே! மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அருமையான நாளுங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, உங்களுக்கே ஒரு வாழக்கூடிய தகுதி நம்மட்ட இருக்கு. நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை காரணமாக உங்கள நீங்களே பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. ஆக இன்றைய நாள பொறுத்தவரையிலும் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ஆக அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனா தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆத்திரத்த கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ரேவதி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க, எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி, இந்த பொங்கல் நன்னாளை உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.